ஹாய் காய்ஸ், குக்கிங் காதலில் இன்னைக்கான ரெசிபி வந்துட்டு கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்யலாமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் சோம்பு. இதை வந்து நம்ம கொஞ்சம் வாசமாக வறுத்துக்கலாம். ஓகே, சும்மா லைட்டாக அந்த இது வறுத்து வந்தால் போதும். அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையுமே போட்டுக்கிறேன். பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு அது ரோஸ்ட் ஆகணும். அந்த கோகோனட்டு நல்லா ரோஸ்டட். 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். ஸோ இது எல்லாமே வந்து போட்டுக்கிறேன். சிம்மில் வச்சுக்கலாம். இதை மிக்ஸ் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷோட பேஸ் மசாலா. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவையான ஆயில் ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கிறேன். தேவையான சோம்பு போட்டுக்கிறேன். ஸோ இது பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். மீடியம் சைஸில் 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம கேட்டாப்புல உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது பேசிக்லி இதெல்லாம் நைஸ்லி சாட்டேட் அது அப்படி. ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இனிமேல் நல்லா வளர்க்குங்க. ஓகே, இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு லைக் இதை வந்து நீங்கள் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் இதை வதக்கிக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 600 கிராம் சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஓகே, ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை வந்து சாட்டே பண்ணுங்கள். ஸோ வந்து இதை நல்லா நீங்கள் இதை வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் தேங்காய் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாப்பிடுங்க. மசாலா ஸோ தட் இப்படி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். டிஷ்ஷு ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் பாயில் பண்ண விடுங்க. சிக்கன் இதெல்லாம் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை மூடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ண விடலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட யம்மி கிரேவி ரெடி. கிரேவியே ஒரு மாதிரி மைல்டாக அந்த கோகனட் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கு. மீட்டுமே நல்லா குக்காக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் டாடா பாய் என்று சொல்லி விடைபெறுவது